அகரத்தின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டில் அம்மன் கோவில் என்பது ஊருக்கு ஒரு கோயில் இருக்கும். அப்படி உள்ள அனைத்து அம்மன் கோவிலுக்கும் ஒரு தனி சிறப்பும் வரலாறும் இருக்கும். கிராம தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள் என பல கோவில்கள் இருந்தாலும் அன்னை ஆதிபராசக்தியின் திருவடிவம் கொண்ட கோவில்கள் தமிழ்நாட்டில் எண்ணிலடங்காதவை. அந்த வகையில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் நகரிலிருந்து 6 மைல் தொலைவில் அமைந்துள்ள புன்னைநல்லூரில் உள்ள மாரியம்மன் கோவிலும் ஒன்று. இந்த கோவில் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தைச் சேர்ந்த 88 கோவில்களில் ஒன்றாகும். இக்கோயிலில் மாரியம்மனின் மூலஸ்தானம் புற்று மண்ணால் உருவானது என்பது ஒரு தனி சிறப்பாகும். அதனால் அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை, தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் கோடை நாட்களில் அம்மனுக்கு முகத்திலும் சிரசிலும் முத்து முத்தாக வியர்க்கும். பிறகு அவை தானாக மாறிவிடும். தற்போது வரை இந்த பழக்கம் உள்ளது. இதன் காரணமாகவே இந்த அம்மனை முத்துமாரி என்றும் அழைக்கிறார்கள். ஆடி மாதம் என்பது தமிழகத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் அம்மனுக்கு மிகவும் உகந்த மாதம். அதிலும் சுயம்புவாக உருவான அம்மன் கோவில்கள் இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. அதிலும் புற்றுமண்ணால் சுயம்பு வடிவம் கொண்ட புன்னைநல்லூர் மாரியம்மனை வணங்கி புற்றுமண் பிரசாதத்தை பெற்று பிரார்த்தித்தால் விரும்பியவை வேண்டியவை அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் அம்மன் புற்று வடிவில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மூலவர் புற்றுமண்ணால் ஆனதால் மூலஸ்தான அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை, தைலக்காப்பு மட்டுமே சாற்றப்படுகிறது. அம்பாளுக்கு 5 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மண்டலம் தைலக்காப்பு அபிஷேகம் நடைபெறும். அம்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனைக்காக இங்கு தங்கியிருந்து குணமடைந்து செல்கின்றனர். இந்த அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் பல அதிசயங்களையும் பல ஆச்சரியங்களையும் ஒருங்கே கொண்டுள்ளார். பல அதிசய நிகழ்வுகளை இந்த அம்மன் நிகழ்த்தி கொண்டும் இருக்கின்றார். தஞ்சையை ஆண்ட சோழ மன்னர்கள் தஞ்சையை சுற்றிலும் 8 திக்கிலும் அஷ்ட சக்திகளை காவல் தெய்வமாக அமைத்தார்கள். அவ்வாறு தஞ்சைக்கு கீழ்ப்புறத்தில் அமையப்பெற்ற சக்தியே புன்னைநல்லூர் மாரியம்மன் என்று சோழசம்பு எனும் நூல் கூறுகிறது. இக்கோவில் உருவானதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்படுகின்றன. அவற்றில் வெங்கோச்சி மன்னரிடம் அம்மன் நிகழ்த்திய அற்புதம் மிகவும் சுவாரஸ்யம் கொண்டவை. ஒருமுறை தஞ்சையை ஆண்ட வெங்கோஜி மாமன்னர் 1680 திருத்தல யாத்திரை சென்றார். அப்படி செல்லும்போது இன்று சமயபுரம் என்று அழைக்கப்படும் கண்ணபுரத்தில் தங்கி வழிபாடு செய்தார். அன்று இரவு அம்பிகை அரசனின் கனவில் தோன்றி தஞ்சைக்கு கிழக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புன்னைக்காட்டில் புற்று உருவாய் உள்ள தன்னை வந்து சேவிக்கும்படி கூறினார் அம்பிகை. மறுகணமே மாமன்னர் வெங்கோஜி தன்னுடைய தலைநகராகிய தஞ்சைக்கு வந்து புன்னைக்காட்டிற்கு சென்றார். அங்கு அம்மன் கூறிய அடையாளங்களை வைத்து அம்மனின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தார். பிறகு அங்கு ஒரு சிறிய கிராமத்தை நிறுவி புன்னைநல்லூர் என்று பெயரிட்டு அக்கிராமத்தை ஆலயத்திற்கு வழங்கினான் மன்னன். அடுத்ததாக அம்மன் ஒரு இளவரசிக்கு பார்வையை வரவழைத்து மிகப்பெரிய அதிசயத்தையும் நிகழ்த்தியுள்ளார். முன்னொரு சமயத்தில் மராட்டிய மன்னன் துலஜேந்திர ராஜா என்பவன் தஞ்சையை ஆண்டு வந்தான். அவனுடைய மகளுக்கு தாங்க முடியாதபடி அம்மை நோய் வந்தது. நோயின் தாக்கத்தால் மன்னரின் மகளுக்கு கண் பார்வை பறி போனது. இதனை கண்ட மன்னன் துடிதுடித்து போனான். தன் மகளின் கண் பார்வையை மீட்டு தர புன்னைநல்லூர் மாரியம்மனால் மட்டுமே முடியும் என முழுமையாக நம்பினான் மன்னன். எனவே மன்னன் புன்னைநல்லூர் சென்று அன்னையை மனமுருகி வேண்டி அவள் சன்னதியில் தன் மகளுக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் என மன்றாடினான். அதன் காரணமாக மன்னரின் மகளுக்கு கண் பார்வை மீண்டும் கிடைத்தது. அதனால் மன்னன் துலஜேந்திர ராஜா அன்னைக்கு அழகிய கோயிலை எழுப்பினான். புன்னை வனத்தில் மறைந்திருந்ததால் அவள் புன்னைநல்லூராள் என்றும் அழைக்கப்பெற்றாள். தஞ்சையில் மராட்டிய மன்னர்கள் காலத்தில் ரெசிடென்ட் என்ற அந்தஸ்தில் இருந்த ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்கும் இந்த அம்மன் தனது சக்தியை காட்டியதாகவும் அன்று முதல் அந்த ஆங்கிலேயனும் அன்னையிடம் அடிபணிந்து பக்தனாக இருந்ததாகவும் தெரிகிறது. மராட்டிய மன்னர்களே இக்கோவிலை பெரிய கோவிலாக கட்டியிருப்பதாக வரலாறு கூறுகிறது. இந்த வரலாறுகளை பார்க்கும்போது அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்பது புரிந்திருக்கும். சோழர்கள் தங்களின் படை பலத்தை மட்டுமின்றி அம்பிகையின் பாதுகாவலையும் திடமாக நம்பினார்கள். தங்கள் தலைநகரின் 8 திக்கிலும் அம்பிகைக்கு ஆலயம் அமைத்தார்கள். அதன்படி தஞ்சைக்கு கிழக்கே கோயில் கொண்டவளே இந்த மாரியம்மன். சோழர்களின் காலத்திற்கு பிறகு அம்பிகையின் நினைப்பும் மறந்து போனது நாட்டு மக்களுக்கு. பின்னர் 17ஆம் நூற்றாண்டில் வெங்கோஜி மன்னர் காலத்தில் மீண்டும் வழிபாடுகள் நடந்தன. அதன் பிறகு என்ன காரணத்தினாலோ இங்கு வழிபாடுகள் தடைபட்டு போயின.
பிறகுதான் துளஜேந்திர ராஜா காலத்தில் மீண்டும் வழிபாடு தொடங்கியது. துளஜேந்திர ராஜா சதாசிவ பிரமேந்திரனின் வழிகாட்டுதலுடன் அம்பிகைக்கு கோயிலை அமைத்ததாக சொல்வார்கள். அவர் அம்மனை பூஜிக்க அவருடைய மகளுக்கும் அம்மனின் அருளால் கண் பார்வை கிடைத்ததாம். புன்னை மரங்கள் நிறைந்த வனத்தில் அம்மன் குடிகொண்டதால் புன்னைநல்லூர் அம்மன் என்று இத்தலம் பெயர் பெற்றது. இத்தலத்தில் அம்மன் புற்று வடிவில் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இங்கு சதாசிவ பிரமேந்திரரால் ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சதாசிவ பிரமேந்திர சுவாமி புற்று வடிவில் இருந்த அம்மனுக்கு மாரியம்மன் வடிவத்தை கொடுத்து ஸ்ரீ சக்கரமும் பிரதிஷ்டை செய்தான். விஷ்ணு துர்க்கைக்கும் அம்பாள் உற்சவமூர்த்திக்கும் நித்தியபடி அபிஷேகம் நடைபெறுகிறது. அம்மன் சன்னதிக்கு அருகில் உள்ள தொட்டி உள்தொட்டி என்றும், பிரகாரத்தை சுற்றி வரும் தொட்டி வெளித்தொட்டி என்றும் அழைக்கப்படுகிறது. அம்மை நோய் கண்டவர்கள் இந்த 2 தொட்டிகளிலும் குடம் குடமாக தண்ணீர் ஊற்றுகின்றனர். அவ்வாறு செய்வதால் அம்பாளின் உஷ்ணம் தணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் கோடை நாட்களில் அம்பாளுக்கு முகத்திலும் சிரசிலும் முத்து முத்தாக வியர்வை வியர்த்து தானாக மாறிவிடும் பழக்கம் தற்போது வரை உள்ளது. இதன் காரணமாகவே அன்னையை முத்துமாரி என்று அழைக்கின்றனர். தமிழகத்திலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த முத்துப்பல்லக்கு திருவிழா நடைபெற்று வருவது இக்கோவிலில் மட்டும்தான். மற்ற கோவில்களில் பல்லக்கு உற்சவங்கள் நடைபெற்றாலும் அவையெல்லாம் சிறிய அளவிலான பல்லக்குகளாக அமைக்கப்பட்டிருக்கும். புன்னைநல்லூர் உற்சவர் மாரியம்மன் பவனி வரும்போது முத்துப்பல்லக்கு மிகவும் பிரமாண்டதாக இருக்கும். சரபோஜி மன்னர் தஞ்சையை ஆண்ட காலத்தில் மகா மண்டபம், நர்த்தன மண்டபம், கோபுரம் மற்றும் 2வது பெரிய சுற்றுச்சுவர் கட்டி பெரும் திருப்பணி செய்யப்பட்டது. மராட்டிய மன்னரான சிவாஜி இக்கோவிலுக்கு 3வது திருச்சுற்றும், ராணி காமாட்சியம்பா பாயி சாஹேப் உணவுக்கூடம் மற்றும் வெளிமண்டபமும் கட்டி கொடுத்துள்ளனர். இத்திருக்கோவிலானது தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்தைச் சேர்ந்த 88 திருக்கோவில்களில் ஒன்றாகும். இதுவே புன்னைநல்லூர் மாரியம்மன் உருவான கதையாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.